யானை பாகன்களின் 3 பண்புகள். யானையை கையாளும் எல்லா பாகன்களும் ஒரே விதமானவர்கள் அல்ல. அவர்களின் குணநிலை, அணுகுமுறை மற்றும் யானையுடன் பழகும் விதத்தின் அடிப்படையில் பாரம்பரிய யானை அறிவில் 3 வகைகளாக பிரித்து விளக்கப்பட்டுள்ளது. அவை ரேசக பாகன், போஜக பாகன் மற்றும் அனுராஜக பாகன். இப்போது அவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். ரேசக பாகன் என்பது மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டை பின்பற்றும் பாகன். இவர் யானையை எப்போதும் ஒழுங்கிலும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்க முயற்சிப்பார். அதிகமான கட்டளைகள், கண்டிப்பு, உறுதியான ஆணைகள் இவை இவரது பணிமுறையின் அடிப்படையாக இருக்கும். யானை தவறு செய்தால் உடனடியாக திருத்த வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் வலுவாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் யானை பாசத்தினால் அல்ல, அச்சத்தினால் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையும் உருவாகலாம். எனினும் மிகவும் முரட்டுத்தனமாகவும் ரௌத்திர மனநிலையிலும் இருக்கும் யானைகளை கையாள வேண்டிய சூழலில் இத்தகைய அனுபவமிக்க மற்றும் உறுதியான பாகன்களின் திறமை அவசியமாகிறது. போஜக பாகன் என்பது யானையின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படக்கூடிய பாகன். இவர் கட்டுப்பாட்டையும் அன்பையும் சமநிலையுடன் பயன்படுத்துவார். யானையின் குணம், அதன் விருப்பம், அதன் அன்றைய மனநிலை இவற்றை கவனித்து அதன்படி அணுகுவார். இவருக்கும் யானைக்கும் இடையே நம்பிக்கையும் புரிதலும் நிறைந்த உறவு உருவாகும். யானை கட்டளையை ஏற்றுக்கொள்வது அச்சத்தினால் அல்ல, பரிச்சயத்தினாலும் நம்பிக்கையினாலும் ஆகும். கோயில் யானைகள் போன்ற தினசரி மனிதர்களுடன் பழகும் யானைகளுக்கு இந்த வகையான பாகன்களே மிகவும் பொருத்தமானவர்கள் என்று கருதப்படுகின்றனர். அனுராஜக பாகன் என்பது யானையின் விருப்பத்திற்கு அதிகமாக இடம் கொடுக்கும் பாகன். இவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்வார். கட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கும். சில சமயங்களில் யானை செய்ய விரும்புவதை அனுமதித்துவிடும் பழக்கமும் உருவாகலாம். ஆரம்பத்தில் இது நல்ல உறவாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் கட்டுப்பாட்டின் சமநிலை குலையக்கூடும். யானை கட்டளையை ஏற்க வேண்டிய நிலையில் இல்லாமல் தானே முடிவெடுக்கத் தொடங்கும் சூழல் உருவாகலாம். அதனால் அன்பும் கட்டுப்பாடும் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த வகை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சிறந்த யானைப்பாகன் என்பவர் கடுமையால் மட்டும் உருவாகுவதில்லை, அதேபோல் அளவில்லா மென்மையாலும் உருவாகுவதில்லை. யானையின் மனதை புரிந்து கொண்டு தேவையான இடத்தில் உறுதியையும் தேவையான இடத்தில் அன்பையும் சரியான அளவில் பயன்படுத்தக்கூடியவரே உண்மையான பாகன் என போற்றப்படுகிறார்.